सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुम् ज्ञानतम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुम् प्रणमामि मुदान्वहम्। रामो राजमणि सदा विजयते रामम् रमेशम् भजे। रामेण अभिहता निराचरचरम् रामाय तस्मै नमः। रामान्नास्ति परायणम् परतरम् रामस्य दासोऽस्म्यहम्। रामे चिन्तलयः सदा भवतु मे भो राम मामुद्धर। Okay, one or two small mistake is there. Next time correct பாத்துருங்க. சரி பரவாயில்லை. என்ன சார் என்ன one or two small mistakes were there. இதுல ராமே சித்தலயா சதமே நீ சிந்தல் சொன்னேன், அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் கரெக்டா வேர்டிங் பார்த்து சொல்லிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஒன்லி திங் இஸ் இந்த அபார கருணா சிந்தும் இருக்கு இல்லையா, அதோட யார பத்தி சொல்றது அது? அந்த அந்த பிரேயர் ஸ்ரீ சந்திரசேகர குரு மகாபரிவார். யார் அது? ஆரி மகாபரிவார். ஓகே, அதுல என்னது, வாட் இஸ் தி வெர்ப்? நமாமி, பிரணமாமி. பிரணமாமி. So who is pranamami? Who is doing the namaskara? Aham, nambadane. Aham pranamami, correct. Aham need not be put. ஏனா அந்த பிரணமாமிங்கற அந்த உத்தம புருஷா ஏகவசனம் வெர்பல இருந்தே தெரிஞ்சிருது. So we need not put pranamami. Okay? யாரை பிரணமாமி? Whom do I do the namaskara? Sri Chandrasekhara Guru. That will be in Dvitiya Vibhakti Ekavachanam. Then பாக்கி எல்லாம் எங்க போய் ஜாயின் ஆகுது? அதெல்லாம் அந்த அட்ஜெக்டிவ் இதுல வரும். ஓகே, சோ அபார கருணா சிந்தும் அப்படினா என்ன மீனிங்? கடல் போன்ற சிந்து, கடல். ஆமா, கடல் போன்ற கருணை உடையவரை. அபார பாரம், பாரம்னாக்கா இது தட் இஸ் தி கரை. அபாரம்னா கரை இல்லாதது. அப்ப கரை இல்லாத சிந்தும்னாக்கா இட் இஸ் a very big thing of what? கருணா. so அபார கருணா சிந்தும் அப்படின்னாக்கா எல்லை இல்லாத கடல், கடலை போல கருணை உள்ளவரை. உள்ளவரை ஏன்னா அது த்விதியா விபக்தி, உள்ளவரை. தென் ஞானதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுப்பவர். ஞானத்தை கொடுப்பவரை எகைன் இஸ் த்விதியா விபக்தி. ஞானதஹா அப்படின்னாக்கா ஞானத்தை கொடுப்பவர். தட் வில் பி பிரதமா விபக்தி ஏகவசனம். ஞானதம்னாக்கா கொடுப்பவரை. தென் சாந்த ரூபிணம், அதுவும் அதே மாதிரிதான். என்ன மீனிங்? சாந்த ரூபிணம் அமைதியா இருக்கிறவர் ரூபம். அவரோட ரூபம் அமைதியா இருக்கும். the embodiment of peacefulness. okay, சரி, good. so இந்த மாதிரி சிம்பிள் ஸ்லோகத்தை நீங்களே இனிமே அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நான் அன்னைக்கு சொன்னேன். சரி, தேங்க்யூ. Now coming back to our participant, லதா, நீங்க பச்சத் சப்தம் புல்லிங்க ஃபுல்லா ஒரு தடவை சொல்லுங்க. நமஸ்காரம் குருஜி. கேக்குறதா? இந்த மீட்டிங்ல இருக்காரு, டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணும் இல்லையே உங்களுக்கு? இல்ல இல்ல கேக்குறது. ஓகே ஓகே, தேங்க்யூ.
तकारान्तः पुल्लिङ्गः पचत् शब्दः पचन् पचन्तौ पचन्तः पचन्तं पचन्तौ पचतः पचता पचद्भ्यां पचद्भिः पचते पचद्भ्यां पचद्भ्यः पचतः पचद्भ्यां पचद्भ्यः पचतः पचतोः पचताम् पचति पचतोः पचत्सु हे पचन् हे पचन्तौ हे पचन्तः. ஓகே குட். இதோட மீனிங்ல அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எழுதியிருக்கு. So let us not look at it. Okay, somebody else, I want to say the pachat shabdam in strilinga. Uma Maheshwari solluvala pachat shabdam in strilinga. சார் கொஞ்சம் ட்ரெயின் அப் எடுக்கணும் சார். சாரி குருஜி. அப்படியே நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, நான் சொல்லட்டுமா சார்? சார் நான் படிக்கவா சார்? சொல்லட்டுமா சார்? சரி, வசுமதி சொல்லுங்க. வசுமதி சொல்லுங்க. நமஸ்காரம் குருஜி. சொல்லுங்க. ஈகாராந்தः ஸ்திரீலிங்கः பச்சதி शब्दः ஓகே पचत्यौ पचत्यः पचतीन् पचत्यौ पचतीः पचत्या पचतीभ्यां पचतीभिः पचत्यै पचतीभ्यां पचतीभ्यः पचत्याः पचतीभ्यां पचतीभ्यः पचत्याः पचतीभ्योः पचतीनाम् சாரி, षष्ठी द्विवचनम सरियल्ल. षष्ठी एकवचनम इज पचत्याः, द्विवचनम विल बी पचत्योः. पंचमी द्विवचनम विल बी ओनली पचद्भ्यां. षष्ठी विल बी पचत्याः पचत्योः पचतीनाम्. ओके, सप्तमी சொல்லுங்க. षष्ठी வந்து पचत्याः पचत्योः पचतीनाम्. करेक्ट. सप्तमी पचत्यां पचत्योः पचतीषु. संबोधन हे पचति हे पचत्यौ हे पचत्यः. ओके ओके, थैंक यू. Who can do pachat shabdam in napumsalinga? சார் நான் பண்றேன் சார். சுகந்தினி. ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்க. சகாராந்தக நபும்சலிங்கக பச்சத் சப்தக பச்சத் பச்சந்தி பச்சந்தி பச்சத் பச்சந்தி பச்சன் பச்சந்தி பச்சத்தே பச்சத்தௌ பச்சத்ய पचद्भ्यां पचत. तृतीया एकवचनम एनदे पचत पचता. पचता. ओके, लाइन போட்டு அதல சரியா வரல. पचता. ओके ओके. पचत पचद्भ्यां पचद्भिः पचते पचद्भ्यां पचद्भ्यः पचतः पचद्भ्यां पचद्भ्यः. षष्ठी पचतः पचन्तोः पचताम्. पचतोः पचतोः पचतः पचतोः पचतोः पचताम्. सप्तमी पचतीः पचन्तोः पचत्स पचत्सु. सप्तमी एकवचनम पचतीदाम, पचतिः கிடையாது. ओके सर. पचती पचती पचन्तोः पचत्सु. संबोधनम हे पचत हे पचन्ति हे पचन्ति. ओके ओके, थैंक यू. सो सप्तमी வந்து பச்சதி பச்சத்தோஹோ பச்சத்சு தானே?
ஆமா என்ன சொன்னாவா? பச்சந்தோஹோ சொன்னாங்க. இல்ல தப்பு. பச்சந்தோ இல்ல, பச்சதி பச்சதோஹோ தான். பச்சத்தோஹோ. Okay. So all these things what we have done using this participle so far as an adjective to a noun, and that noun also so far we are used specifically pullinga noun, and hence the complete pachat shabda in pullinga, then pachat shabda in strilinga we have not done exercise very much. Only the pullinga pachat shabda as a prototype we have done all the exercises so far. And the kurta example filling the blanks also allame the noun basic nouns were only pullinga. Now let us try the whole thing using strilinga. Okay. So நேத்துக்கு நான் கொடுத்த அந்த 5 சென்டென்ஸ்ல அதுக்கு முன்னாடி let me give example using strilinga. Okay. நேத்துக்கு நான் வந்து ராமஹா எடுத்து புல்லிங்கத்துல ராமன்ல the example I gave in the class was Gachan Ramaha Gajam Pashyati. That is what the first sentence I said. Gachan Ramaha Gajam Pashyati. So the Ramaha is one, and for which the Gachan becomes adjective. The Shatranta is Gachat. So pullingatle ekavachanam will be Gachan. Now, supposing I change Ramaha Gajam Pashyati, adhik badila Sita Gajam Pashyati. Okay? Sita Gajam Pashyati. Now, how this Gachat Shabda will change? Gachat Shabda will change as when it comes as an adjective to Sita. Okay? How it will change? Usha cholunga. Pachati Sita Gajam Pashyati. Gachat is a shabda, not pachat. Gacchati Sita Gajam Pashyati. Gacchati dirgha. Gacchati dirgha. Nadi correct. Gacchati Sita Gajam Pashyati. Gajam Pashyati. Okay. Now we will have to do some more practices using the strilinga. Okay. Okay. Now we take the same examples I gave as a exercise yesterday. I gave dash devaga swarge vasati. There the devaha is akarantaha pullingaha deva shabdaha. But when we make it this devatha, it is also the same meaning of God or Devata, but it is Strilinga. Devata means Akarantaha Strilinga. Okay? So we take the same sentence, Devataha Swarge Vasanti, and we had to make use of the verb Raksh. Okay? So Radhika cholungo, appa eppadi in the sentence marum? Raksh is the dhatu. Devataha swarge vasanti. நம்ம வந்து நதியாக்கு பதிலா ரக்ஷன்யா அப்படி மாத்திக்கணும். ரக்ஷன்யா கரெக்ட். அப்படி ஜம்ப் பண்ணாதீங்க. ரக்ஷ சப்தா இருக்கு. ரக்ஷ சப்தா இருக்கு.
அதுக்கு நம்ம ஒரே நிமிஷம் ஒரே ரக்ஷ சப்தா வில் பிகம் ரக்ஷத் இல்லையா? ஆமா சார். அது ஸ்திரீலிங்கத்துல எப்படி போகும்? ரக்ஷதி ரக்ஷத்யா. ரக்ஷதி will be the shabda. Rakshati is the shabda and it will decline like a nadi shabda. Okay. Now here devataha swarge vasanti. Okay. So devataha enna roopani? Devataha आकारान्तः स्त्रीलिङ्गः देवता शब्द देवता शब्दः 1.3 फुल्ला चोल्ल फुल्ला चोल्ल रूपाणि फुल्ला चोल्ल प्रथमा विभक्ति बहुवचनम correct. No, upon the rakshati has to then become a adjective to devata. Okay, correct. So rakshati has to go in the prathama vibhakti bahuvachanam. எப்படி இருக்கும் அப்போ? நதி சப்தம் நதி நத்யவ் நத்யஹ அப்படிங்கற மாதிரி ரக்ஷதஹ ரக்ஷதி ரக்ஷத்யவ் ரக்ஷத்யஹ. பா எங்க வருது? இல்ல நான் தா சொல்றேன் சார். அது ரக்ஷதி is the shabda like nadi. रक्षति रक्षत्यौ रक्षत्यः. கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோ, ரொம்ப ஜாரிங்கா இருக்கு. வால்யூம் கொஞ்சம் கம்மி. சோ ரக்ஷதி ரக்ஷத் ரக்ஷதி. இப்போ நதி நதியில ஈ போயிட்டானுக்கா நத் இருக்கு. சோ நதி நத்யௌ நத்யஹா. அதே மாதிரி ரக்ஷதி ரக்ஷத்யௌ ரக்ஷத்யஹ. கரெக்டா? கரெக்ட் சார். அப்போ நீங்க ஒரு தடவை ஒண்ணு பண்ணுங்க, இந்த ரக்ஷதி சப்தா நதி சப்தவத் ஃபுல்லா ஒரு தடவை சொல்லிடுங்க. சோ உங்களுக்கும் ஃபெமிலியர் ஆகும், பாக்கி எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆகும். ஓகே சார். ரக்ஷதி ரக்ஷத்யௌ ரக்ஷத்யஹ ரக்ஷதி ரக்ஷதீ ரக்ஷத்யௌ ரக்ஷதீஹி. ஜாம் எங்க வருது? இல்லையே சார். அது சார் நான் ஹெட் நீங்க நதி நதியில நத் பிளஸ் ஈ இருக்கு இல்லையா சார்? நான் தா சொல்றேன். இட் இஸ் என்னோட ஹெட்போன் சரியில்லை போல இருக்கு. இட் இஸ் பீன் ஹர்ட் அஸ் தியா சார். There is some problem with the headphone, I think, because I am pronouncing as Nadi. Nadi Maridan I try to pronounce. சரி, அப்ப நதி சப்தம் ஒரு தடவை சொல்லிடுங்க. Then I will be knowing. Good sir. Thank you sir. Nadi Nadyam Nadyah Nadim Nadyam Nadihi Nadyah. சரி சரி, இப்போ சொல்லுங்க. இப்போ ரக்ஷதி சப்தா சொல்லுங்க. ரக்ஷதி ரக்ஷத்யௌ ரக்ஷத்யஹ ரக்ஷதீம் ரக்ஷத்யௌ ரக்ஷதீஹி ரக்ஷத்யா ரக்ஷதீப்யம் ரக்ஷதீபிஹி ரக்ஷதை ரக்ஷதீப்யம் ரக்ஷதீப்யஹ ரக்ஷத்யா द्याः रक्षदीभ्यां रक्षदीभ्यः रक्षद्याः रक्षद्योः रक्षदीनां रक्षद्यां रक्षदौ द्यौः रक्षदीषु रक्षदी रक्षद्यौ रक्षद्यः हे नक्षत्री. Okay, parvala. It's okay. Fine. Thank you, sir. Supposing the sentence now I change slightly. Okay. The devatan aham namami. Devatan aham namami. No, in the devatan again the raksh has to come as an adjective, participle. தேவத் இந்த இடத்துல இது நபும்சகலிங்கமா வருது சார். சாரி ஐ மேட் எ மிஸ்டேக். தேவதாஹாங்கிற சமயத்துல
Devataha only will be there. I made a mistake. Devataha aham namami. அகம் நமாமி அப்படின்னா நான் நமஸ்காரம் பண்றேன். தீதஹ அந்தி சீதஹ நீ வஹமஹ அப்ப வந்து வசாமி இல்ல. என்ன சார்? Devataha aham namami. So namami is the verb. Aham is the subject. Object will be யாரை வணங்குகிறேன்? அகம். தேவதாஹ. நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? தேவதாஹ. So the devataha அப்ப என்ன, what will be the rupani here? Again sir, striling akarantah strilingah devata shabdah. இது வந்து இந்த இடத்துல 2.3 வருது. द्वितीया विभक्ति बहुवचனம். அப்போ இந்த ரக்ஷ வந்து அது as a participle when it comes as an adjective, how it will be for that 2 3 devataha. அப்ப வந்து நதிஹிங்கற மாதிரி ரக்ஷதீஹின் மாறணும். அப்படினா that is what. So that is what we have to give attention. First கொடுத்த sentenceல the devataha is prathama vibhakti bahuvachanam. So அங்க சமயத்துல ரக்ஷத்யஹா நாயிடும். Second sentenceல the devataha form remains the same but it become 2 3 dvitiya vibhakti bahuvachanam. Appo then it will become, the adjective will become rakshatihi. Just only making the point that we should not overlook, and again proving the point how our way of working, starting with the verb, then taking the prathama vibhakti and then dvitiya vibhakti helps us to understand and to make the sentence correct. Idu pannalenaka, when people start with devataha all the time, they may not know whether the sentence devataha is 1 3 or 2 3. Am I making a point correct? Clear? Perfect sir. Okay, thank you Radhika. Thank you sir. Sir எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம சாரி டு கோ பேக், இந்த புல்லிங்கத்துல வந்து நமக்கு பச்சத் சப்தத்துல 5வது விபக்தி வந்து பச்சத்தக அப்படிங்கறதும், நம்மளோட திவ்யா விபக்தியில பகுவச்சனம் வந்து பச்சத்தக அப்படிங்கறதும் நம்ம வந்து இங்க வருது. அது அப்புறம் சஷ்டி விபக்தியும் வருது. இப்போ நம்மளோட திங்கு பிரத்யால வந்து தீதக அந்திங்கிறது இருக்கு. அப்போ இது நாங்க எப்படி சார் இதை நாங்க கண்டுபிடிக்கிறது? தாராளமா கண்டுபிடிப்பீங்க. நான் இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்கறேன், நீங்களே பண்ணுவேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க எல்லாம் பண்ண முடியும். அப்புறமா ஒரு சென்டென்ஸ் கொடுக்கறேன், நீங்க பண்ணணும். ஓகே, தாராளமா பண்ணலாம். ஓகே குருஜி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் குருஜி. இந்த ஈகாராந்தக ஸ்திரீலிங்க பச்சதி சப்தகால ஷஷ்டி விபக்தி பச்சத்யாஹ பச்சத்யோஹோ வா பச்சத்யோஹோ வா குருஜி? பச்சத்யோஹோ. ஓ சரி. பச்சத்யோஹோ. ஓகே ஃபைன். அப்புறம் நேத்துக்கு கொடுத்த exerciseல second sentence was dash balakau patataha, and the verb, the dhatu indicated was daw, to run. Now I am making the sentence instead of balakau, balikau patataha dash balikau patataha. Then the dhatu remains the same, daw. So I want the participle adjective for the balikau. Okay, Kalpana cholungo. Yes Guruji.
இது வந்து தாவா குருஜி fourth தா தாவ் ஓகே நேத்து கொடுத்த எக்ஸசைஸ்ல அது வந்து புல்லிங்கத்துல இருந்து அவ்வளவுதான் yes குருஜி dash balikau patatah ஓகே இப்போ வந்து செகண்ட் ஒரு நத்யவ் வரும் இல்லையா ஃபர்ஸ்ட் தாவ் எப்படி மாறும் பார்ட்டிசிபிள் தாவத் ஸ்ரீலிங்கத்துல எப்படி ஆகும் ஸ்ரீலிங்கத்துல வந்து தாவதி தாவதி அதுக்கப்புறம் நதி சப்தவஸ் தான் தாவத்யவ் அவ்வளவுதான் தாவத்யவ் பாலிகௌ பததஹ ஓகே சோ தாவத்யவ் ரூபாணி சொல்லுங்க दावत्यौ ईकारान्तः स्त्रीलिङ्गः दावती शब्दः प्रथमा विभक्ति द्विवचनम् परस्मैपदी लट्लक ओके थैंक यू then one more அடுத்த சென்டென்ஸும் yes sir நேத்துக்கு கொடுத்ததுல வந்து the dash gurun namanti அப்படினு சொல்லி போட்டுட்டு verb the dhatu was given as ni now today I am giving the slightly different matruhu namanti and same dhatu is ni matruhu namanti namanti ade ni dhatu okay ni vandu naya sorry ni dhatu namanti ama ni dhatu correct ni dhatu naya so first vandu அந்த ni dhatu எப்படியா நீ தாத்து பார்ட்டிசிபிள் எப்படி ஆகும் நயதி நயத் will be the main thing அதோட ஈ சேர்ந்தா நயதி ஆகும் ஓகே இப்போ மாத்ருஹு அப்படினா நயதி நயதிஹி மாத்ருஹு நமந்தி நமந்தி அப்ப நயதிஹி ரூபாணி சொல்லுங்க நயதிஹி ஈகாராந்தः ஸ்திரீலிங்கः नयति शब्दः द्वितीया विभक्ति बहुवचनम correct okay for everybody is clear anybody has got any doubt இருந்தா கேளுங்க இல்லனா we can proceed doubt இல்ல குருஜி இல்ல சரி thank you sir ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாலோ நேற்று கொடுத்தது வந்து பாலோ டேஷ் கஜம் பஷ்யதா போட்டுட்டு தாத்து வாஸ் கிவன் அஸ் அட் டுடே ஐ எம் கிவிங் டிஃபரண்ட் பாலோ டேஷ் ஸ்வசாரோ பஷ்யதா and the same at is the dhatu okay shanta solrela hello shanta sorry sir சென்டென்ஸ் தெரிஞ்சதா சரி சார் பாலவ் அடந்தம் கஜம் பஷ்யதஹ அது நேத்தி கொடுத்தது இப்போ கொடுத்தது பாலவ் டேஷ் ஸ்வசாரோ பஷ்யதஹ and at is the என்ன மீனிங் தெரிஞ்சதோ தெரிஞ்சது சார் இரண்டு பாலகர்கள் திரிந்து கொண்டிருக்கும் யானையை பார்க்கிறார்கள்னு பழச யானை இல்ல யானையே இல்ல இங்க இப்ப கொடுத்தது சார் இல்ல சார் இப்ப கொடுத்ததுல நான் பாக்குறேன் சார் இந்த பாக்குறேன் சார் சசாரோன்னு சொல்லியிருக்கேன் சார் பாலகர்கள் சசாரம் என்னது sisters swasru rikarantaha swasru sabdaha swasru swasaro swasara okay swasaro swasaro swasru
So swasarau, so balau, now without the adjective, balau swasarau pashyataha. என்ன மீனிங் வரும்? இரண்டு பாலகர்கள் சிரிந்து கொண்டிருக்கும் இரண்டு சகோதரிகளை பார்க்கிறார்கள். அட்ஜெக்டிவ் எடுக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. I am just giving a simple sentence. Balau swasarau pashyataha. Okay sir, okay. என்ன மீனிங்? பாலகர்கள் சகோதரிகளை பார்க்கிறார்கள். இரண்டு பாலகர்கள் இரண்டு சகோதரிகளை பார்க்கிறார்கள். அது ரெண்டுங்கிறது கரெக்டா வேணும். ஏன்னா இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து எல்லாமே பகுவச்சனத்துல போடும். பாலுனாக்க இரண்டு பாலகர்கள், இரண்டு டூ பாய்ஸ், இரண்டு சிஸ்டர்களை, இரண்டு சகோதரிகளை பார்க்கிறார்கள். இந்த ஸ்வசாரோங்கிறதுக்கு நோ அட்ஜெக்டிவ் has to come from the at dhatu and it has to have the participle usage. எப்படி வரும்? at எப்படி வரும்? participle ending எப்படி வரும்? அட்டத்யௌன்னு வரும். அட்டத்யோ. இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் வருங்க. கரெக்ட் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. at dhatu participle எப்படி போகும்? சத்ரு அத்து சேர்க்கணும் சார். ஸ்ரீலிங்கம் அட்டத்து ஸ்ரீலிங்கத்துல it will become atati. ஆமா சார். அப்புறம் அது வந்து it has to then sync with the swasarau இல்லையா? ஆமா சார். swasarau. Okay, swasarau, what is the rupani? swasarau அதாவது திவ்யா விபக்தி. I want when அப்படிலாம் சொன்னா பத்தாது. When I want rupani, it has to be complete. Okay sir. ऋकारान्तः ஸ்ரீலிங்கः ஸ்வஸ்ரு சப்தः. அப்புறம் பாதிதான் இருக்கு. ऋकारान्तः ஸ்ரீலிங்கः ஸ்வஸ்ரு சப்தः. இந்த இடத்துல திவ்யா விபக்தி த்விவச்சனமா வந்து. ஓகே, த்விவச்சனம். கரெக்ட் கரெக்ட். உங்களுக்கு தெரியும், நீ ஏதோ பயந்துக்கிறேன். தித்யா விபக்தி த்விவச்சனம். அப்போ அட்டத்யௌ ஆல்சோ ஹேஸ் டு பி தி சேம் இல்லையா? ஆமா சார். ஆமா. அதோட ரூபானி சொல்லுங்க. த்விவச்சனத்துல அட்டத்யௌங்கிறது ரூபானி சொல்லுங்க. அட்டத்யௌ தகாராந்தக ஸ்ரீலிங்கக. நோ நோ நோ, தகாராந்தக எப்படி வரும்? நதி ஈகாராந்தக சார். ஈகாராந்தக ஸ்ரீலிங்கக அடத்தி சப்தக. then நதி சப்தவத். that is okay. என்ன விபக்தி? த்விதியா விபக்தி த்விவச்சனம். ஓகே, உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன அப்படி ரொம்ப தயங்குறீர்கள், பயந்துக்கிறீர்கள், அவ்வளவுதான், ஒன்னும் இல்ல. ஓகே, எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். இத வந்து can you make it in plural? Both boy as well as the sisters, make it in plural. சொல்றேன் சார். பாலவையும் எல்லாமே ரெண்டு பாய்ஸ் பதிலா many boys, ரெண்டு சிஸ்டர்ஸ் பதிலா many sisters. ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் சொல்லுங்க, without participle adjective and then add the participle. Okay sir. பாலாஹ சஸ்ருஹு பஷ்யந்தி.
Pashyanti. Okay, excellent. Now you add the at dhatu word participle form. Okay, sir. Balaha atatihi tatsuhu pashyanti. Okay, excellent, excellent. Okay, thank you. Thank you. Okay, so everybody is getting it correctly, because we have to switch over from each this thing very carefully. See, that is why they say Sanskrit is a language which help our brain to work very quickly. So when we start making this in our as a habit, our brain will always be very agile. So it not only it will be useful for reading of the Sanskrit, but also even in our day-to-day life, for coming to the decision, coming to a proper way of dealing with others. In all of them, we will have that facility. That's the advantage of that. Anyway, so that is only incidental advantage, but the main advantage is the language improvement. And the language we are studying only for the study of the Bhagavad Gita and other things, which is going to give us moksha. So that is the ultimate, and that is the goal. Okay? Am I making it clear? Goal is correct, then? Ellaroda goal enade? Huh? What is the final goal for everybody? To reach moksha. To read the slokas and other things. That is not a final. Final, ultimate thing. Moksha. Tatparyame mokshanda. Moksha. Okay. That is Sanskrit Mulama. Okay. Okay. Next sentence, one more sentence I am giving it using the Strilinga. Wait a minute. Okay. Okay. Dash Ramayai Pustakam Yachati. Ramayai dash Ramayai Pustakam Yachati. We have to make use of the dhatu pat. Okay. Namagiri Pandrela. Hello. Hello. Namagiri. Okay. Lakshmi Pandrela. Try பண்றேன் sir. Okay. So first, without adjective, நீங்க வந்து அந்த sentence analyze பண்ணுங்க. Ramayai Pustakam Yachati. அந்த sentence first analyze பண்ணுங்க. Ramayai Pustakam Yachati. Yachati. என்னது verb? Yachati. Yachati. What will be the Rupani of Yachati? Yachati. Ikarandaga Srilingaha. இல்ல எல்லாமே தப்பு. Yachati is a verb. அப்போ verb ஓட ரூபானி சொல்லணும்னாக்கா first வந்து என்ன தாத்து சொல்லணும். Dha is the dhatu. Dha is the dhatu, and it is the first the dha dhatu. Adoda derivative will be yacha. So yachati will be what?
என்ன what will be the purusha, what will be the vachanam? ekavachanam. என்ன புருஷா? என்ன புருஷா? பிரதம புருஷாவா மத்தியம புருஷாவா? ekavachanam. பிரதம புருஷா ஏகவச்சனம் யச்சதி. அப்போ டு சப்ஜெக்ட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன क्वेश्चन கேட்கணும்? டு ஃபைண்ட் அவுட் பிரதமா விபக்தி ஆர் சப்ஜெக்ட் என்ன क्वेश्चन கேட்கணும்? முதல்ல வெர்ப் என்னது பார்க்கணும். வெர்ப் பார்த்தாச்சு. யச்சதி, he, she, it gives. கரெக்ட்டா? யா. who gives? कहा यच्छति और का यच्छति? रमा रमा. இல்லை. புஸ்தகாயம். இல்லை இல்லை. சரி பரவாயில்ல. கணபதி சொல்லுங்க. சாரி சார். கணபதி சொல்லுங்க. யச்சதியில இருந்து ஆரம்பிங்க. யச்சதி is give, he, she, it gives sir. ரூபானி சொல்லிடுங்க. ஓகே. தா தா தாது எச்ச டெரிவேட்டிவ் பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகே. கஹா यच्छति? கஹா புஸ்தகம் यच्छति. who gives? ரமா. நோ நோ. என்னது ஃபண்டமெண்டல்ஸ்லயே தகராறு ஆறுதே. you are given only ரமாயை புஸ்தகம் यच्छति. ஆமா அவ்வளவுதான் கொடுத்திருக்கேன். ஆமா. ஓகே. ரமா then rama will be the subject. how do you continue? ramayai cannot be a prathama ekavachanam at all. Appa then I have to ask what ramayai is the rupani. See, if I say Rama Pustakam Echati Naka, Rama gives book. She gives book to somebody else. இங்க ரமாயைங்கிற சமயத்துல இந்த ரமாயை இஸ் லைக் அ சீதா சப்தம். சீதாயை என்னது? வாட் இஸ் த ரூபானி? சீதாயை. ஆகாரந்தக ஸ்ரீலிங். ஆகாரந்தக ஆகாரந்தக ஸ்ரீலிங்கக சீதா சப்தக சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். அதே மாதிரி அப்ப ரமாயை ஆல்சோ வில் பி சதுர்த்தி விபக்தி. அப்ப சதுர்த்தி விபக்தினா என்ன மீனிங்ல வரும்? தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ? சீதாவுக்காக. டு சீதா ஆர் டு ரமா இல்லையா? ஃபார் இல்லையா? டு ஆர் ஃபார் ஒன் டூ. ஓகே. அப்போ ரமாயை எச்சதினா ரமாயை புஸ்தகம் எச்சதி. அப்ப என்ன மீனிங் வரும்? ரமாவுக்கு புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். somebody gave. he, she, it gave. யாருங்கிறது it is not important for us, but sentence is still full. okay. அப்போ ரமாயை is சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். புஸ்தகம் என்ன ரூபாணி? புஸ்தகம் அகாராந்தக நபும்சலிங்கக புஸ்தக சப்தக திவ்யா விபக்தி ஏகவச்சனம்.
Dvitiya Vibhakti Ekavachana. Confident சொல்லலாம். So to Rama the pustakam is given. Okay. Now to Ramayai we had to add the adjective using the pat dhatu in the participle. Okay, sir. எப்படி வரும்? So pat dhatu, pata will be the derivative, and the patat at will be adding patat for Srilingaha, it will become patati. Correct. அப்புறம் it also has to become chaturthi vibhakti ekavachanam. Yes, sir. அப்ப என்ன ஆகும்? Patatyai பட்டத்யை ராமாயை புஸ்தகம் யச்சதி. Okay. Anybody has got any doubt? If you go step by step, you are definite to get the answer. It is like a mathematics. Sir, excuse me, sir. Yeah. Sir, இப்போ வந்து நாம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணுமா? இப்போ நீ அல்லது அதாவது போடணுமா சப்ஜெக்ட்டுக்கு? It is understood, right? See, the very verb indicate yachati. The rupani, when we say pradama purusha ekavachanam, it indicates somebody gives. Here, the intention of the writer or the speaker is not to say who you give. If Rama would have given or Krishna would have given, that is not important at all. Okay, sir. But yachati is very clear. The whole idea is to whom it was given is more important from the sentence. Okay, sir. அதனால அத பத்தி ப்ராப்ளமே இல்லை. Okay. The yachatiங்கிறது or supposing the sentence would have been Ramayai pustakam echami. என்ன மீனிங்? echamiனா பிரதமா விபக்தி என்னால் பிரதமாவா? உத்தம புருஷக ஏகவச்சனம் சார். அப்போ சரி, அது கிளீனா தெரிஞ்சது. அப்ப சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? அகம். அப்ப அகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா யச்சாமி itself conveys. அதே மாதிரி தான் யச்சதி conveys. We may not say. There is no need for it. Unless until the context require who has given is more important. Here, who has given is not important. To whom it is given is important. And hence the name of the giver is not given. Avaladan. Okay, thank you. Okay? Okay. Radhika, ido kettundele solunga. Sir, ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு சார். ஒன்னு வந்து விஸ்வநாதன் சார் வந்து I am having connection problem and hence I am required to join again and again. ரெண்டாவது வந்து நாமகிரி மேடம் வந்து sir I have a problem with the mic. Sorry, unable to respond. Thank you, sir. Okay. நிறைய பேருக்கு இப்ப ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு நெட் கனெக்ஷன் சரியில்லைன்னு வருது. சரி, anyhow it is being recorded. Okay. So the different combination we have used, let me later give some more exercise for the participle usage with the Strilinga. But I think you got an idea, isn't it, how to go about? Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. But இப்ப என்ன ஆறுதுனாக்கா, நேற்றுக்கு கொடுத்தது எல்லாமே புல்லிங்கா, இப்ப இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஸ்திரீலிங்கா. So அதனால we get oriented. But in a normal this thing, everything will get mixed up. ஒரு இதுல வந்து புல்லிங்கா வரலாம், இன்னொன்னு ஸ்திரீலிங்கா வரலாம். ஆர் ஒரே சென்டென்ஸ்ல வந்து the subject would have been in pullinga, the object would have been in strilinga, then the corresponding participle also will marry. இதெல்லாம் மாறி மாறி வரும். So by doing more and more exercises, we should be able to adapt in doing it very quickly. And how quickly one is able to do it is what I am trying to see it in the class. நான் எழுதி கொடுத்துட்டானாக்கா எக்ஸசைஸ் பண்ண சமயத்துல you will have enough time. You will have the books along with you. You will have the Shabdamanjari with you. You will have everything along with you. You can take your own time in writing it. But class la vara samayatla
I am trying to see how quickly you are able to adapt to it. But that doesn't mean there is a deficiency on your part. It is only to make you to think faster. Okay? Nothing to test you at all. Okay, so the participle, Kshatri participle as an adjective in Pullinga and Strilinga we have seen. Okay? Napumsalinga, it is not very different. Only Prathama and Dvitiya, there is a change. Otherwise, it is exactly like the Pullinga. And the usage will be similar to this. So that won't be problem. So we will not do it within Napumsalinga. Okay, Okay. But I will give some more exercises as a homework. Okay? Okay. வேற யாருக்கா இன்னும் further examples பண்ணணுமா கிளாஸ்ல இருந்தா சொல்லுங்க. சரி, okay. In any case, we have got a long way to go with the participle. இதுல லெசன்ல ஜஸ்ட் கோடு காட்டின்னு போயிட்டா, but we have to do it lot. இப்ப கிணத்துக்குள்ள குதிக்கணும்னாக்கா பாதி கிணறு கூட தாண்டல. இப்பதான் கிணத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை ஆழம் இருக்குன்னு அவ்வளவுதான் பார்த்திருக்கோம். So we have a long way to go to complete the participle. All the thing that is the present active participle, present passive participle, past active participle, past passive participle, then the indeclinable past. Okay? Anyhow, we will do that. Sure. The next variant coming is only in the case of Kshatri Pratyaya. If the dhatu happens to be Atmanepadi, okay, what is the participle that will be used? What is the Shanach. Okay, Shanach will be used whenever the dhatu is Atmanepadi dhatu, which it is to be kept in mind. Okay. Iksh is a Atmanepadi dhatu. Iksh means to see. Drish also to see, but Drish is Parasmepadi. Iksh is Atmanepadi. Then already we have seen Lab, to obtain. That is also Atmanepadi. So Lab Lab is the dhatu. Laba will be the derivative. Then with the Shanach Pratyaya, another Makara will come extra. So Laba Mana. Laba Mana will be the Shabda or Pradipadika. Laba Mana. Okay? Then Ikshik. எப்படி வரும்? Iksh is also Atmanepadi dhatu. Ikshik with Shanach எப்படி ஆகும்? Ikshamana. Ikshamana. What should be the meaning of Ikshamana? The one who sees. The one who sees only, because it continues to be Kartari only. So it refers to the Karta and it refers to the present tense and it will convey the meaning of participle. Adu marakave kudadu. So whether it is Atmanepadi or the Parasmepadi, only the Pratyaya is different, but the meaning remains the same. Meaning is, one, it refers to the Karta. Second, it refers to the present tense. Third, the usage as a participle. Okay? Okay. We have also seen one more dhatu. நிறைய பார்த்திருக்கோம். இன்னொரு தாத்து நம்ம லெசன்லயே வந்திருக்கும். D to fly. Okay? What will be the derivative of D? Dia. Okay.
அப்போ with shanach pratyaya எப்படி ஆகும்? dayamana. Dayamana meaning will be The one who flies. The one who flies. Okay, fine. Like that it will go. We'll do practice. One advantage with the shanach pratyaya is ending in akara. Labamana, dayamana, vikshamana, all of them are ending in akarantaha. So pullingathila it is like Rama Shabda, and Rama Shabda ellarkum tannir patta paadu. So adanala easy. Labamanaha, labamano, labamanaha, labamanam, labamano, labamanan. So Rama Shabdavat easy poidum. Then in Strilinga a will be added and it will become labamana, like Sita Shabdavat. Then in Napumsalinga it will become labamanam. Okay, it will be like akarantaha. நம்ம எனக்கு prototype பார்த்திருக்கோம் நபும்சலிங்கத்துக்கு vanam or phalam. Okay, so that way akarantaha is the shabdas most of you must be very familiar. So the declinations also will be comparatively easy. Okay, now we'll take some example. I will give an example. The main sentence is Brahmanaha tushyati. Tushyati, tush is to please, to be pleased. Derivative will be tushya and tushyati will be prathama purusha ekavachanam. He, she, it pleases, please. Then the sentence is Brahmanaha tushyati. What will be the meaning? Brahmins are pleased. Or illa, or kadiyadu. Ena tushyati da irukku, not tushyanti. Brahmana is pleased. Please. It pleases. Okay. Then I am adding dhanam labamanaha brahmanaha tushyati. Dhanam labamanaha brahmanaha tushyati. Okay, lab dhatuku meaning vandu to gain, to get. So labamanaha naka enna hum? Labamana, the one who gains. And what he gains? Dhanam. So dhanam labamanaha, dhanattai adainda brahmanaha, the brahman, tushyati is happy. Tushyati happy kuda vechikalam. So dhanam labamanaha brahmanaha tushyati. Okay, இது द्वितीया விபக்தியில போனோம்னாக்கா slightly change பண்ணா dhanam labamanam brahmanam putraha nayati. Dhanam labamanam brahmanam putraha nayati. There is only small change, but this analysis is to be done properly. Okay, who can do? Lata can do this sentence. Dhanam labamanam brahmanam putraha nayati. Namaskaram sir. Pandrela. Dhanam labamanam brahmanam putraha nayati. Okay. Verb enade? Nayati. Ni dhatu naya derivative. Okay. That is to lead. Alva? Okay. Who nayati? Putraha nayati. Correct. So that will be 1-1. So kaha nayati, putraha nayati. Okay. Amam. Kam nayati. Yare lead pandra? Brahmana. So putraha brahmanam nayati.
Nayati, Brahmanam Okay, Nayati. that is the main sentence. Putraha Okay. Brahmanam Nayati. Amam. No, what type of Brahmana is what adjective comes, that too in participle. Dhanam Dhanam Labhamanam Brahmanam Putraha Nayati. Upon the Labhamanam also will be in Dvitiya Vibhakti Ekavachana. Amam. Correct. Brahmanam also Dvitiya Vibhakti Ekavachana. Correct. So it's like that, it's easy. Because Akarantaha, it becomes easy. Okay. Okay? Okay, Guruji. Thank you. Thank you. So we will do few more of this thing. I'm in a dilemma whether I should add one more new subject or keep it for the next class. I'm in a dilemma what to do. இப்போ வந்து we have seen the present participle present active participle, that is kartari ல சத்ரு பார்த்தாச்சு, ஷானச் பார்த்தாச்சு. அப்புறம் passive இருக்கு. Passive I will not do it right now. I'll have to do it later. The next thing I want to do is past participle ல again kartari ல. Okay. அதுல வந்து இக்தவத் is used and அதான் அது புதுசா அந்த இக்தவத் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணலாமான்னு ஐம் ஜஸ்ட் டைலிங். எப்படி உங்களால முடியுமா? பண்ணலாம் சார், பண்ணலாம். இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருங்க. So you are prepared for that. Everybody agrees? Yes, sir. Right. Okay, we'll do that then. So past participle, past active participle, that is the kartari. While the pratyaya is used is tavat, tavat, kakara, takara, akara, vakara, akara, and takara. The actual pratyaya is only tavat. Iktavatla tavat is only will be participating. So it is also ending in takara. Shatrilayo, that is also ending in at only. That is takara. But the declination is different. In the case of past participle, the tavat ending will decline like dhimat shabdavat. We'll come to that later. Before that, let us take pach shabda itself. Pach shabda means to cook. So pach plus tavat will become paktavat. The chakara will become kakara because of another rule. So paktavat will be the shabda or the pradipadika. So anybody can guess what will be the meaning of paktavat? The one who cooked. The one who cooked. In the case of Satru, the pach plus Satru become pachat, the one who cooks. That is, it indicates the karta and the present. Whereas in past, it is paktavat. It continues to show the karta, but the karyam is in the past. Paktavat. The one who cooked. That will be the meaning. Okay? Then supposing gam dhatu. Here, actually, in the case of past participle, unlike present participle and the lat lakara, the derivative will not be there. It is joining the basic dhatu itself. Okay? Supposing gam is the dhatu, gam plus tavat
will be the straight away. Whereas in the case of Shatru, Gam, the derivative will be Gaccha, then the Shabda will be Gachat. Whereas in the case of past active participle, Pach plus Tavat will be Paktavat. Similarly, Gam plus Tavat will be Gatavat. And the Makara will again change to Takara by another rule. Gatavat will be the thing. Then one more change will come. I will tell that later. So if we take a Pat Dhatu, it will have a different form. Patitavat aidu. Okay. Okay. Adi ponona, then I have to. Okay. Now, aniki kudutha WhatsApp notes la go to the third point. I have given 6 different things. First one, participle introduction. 1A is participle chart. Second is participle usage. Third is past participle. So you have to go to that past participle, the note number 3. கிடைச்சதா கிடைச்சதா எல்லாருக்கும் கிடைச்சதா இருக்கு சார் ஓகே இருக்கு சார் குட் ஓகே சாரி நான் அதுல வந்து இந்த பாசிவ் தான் கொடுத்திருக்கேன், ஆக்டிவ் கொடுக்கல. ஒரே நிமிஷம். Okay, I forgot to add like Tavattu Pratyaya there. Maybe I thought that I can first take Ikta Pratyaya and then do it. So it may be difficult. I need to give the notes before I take. And Ikta Pratyaya I cannot take because it is passive. Okay, instead of that, let us do the Iktva Pratyaya and Lep Pratyaya, which is there in the note number 4. Iktva Lep. Iktva Lep. Kadcha ellarkum? இருக்கு சார். Kadachadu. இருக்கு சார். Indeclinable past. Yeah, indeclinable. So one advantage of this will not decline. So we don't have the problem of what will be the Prathama Vibhakti, Dvitiya Vibhakti, ellame will be the same. And if you look at it, the notes I have given, the indeclinable past, Iktva and Lep has got the same meaning. Only the usage is depends upon whether there is a
suffix or not. I will explain that. So indeclinable past participle commonly known as absolute or gerund. English grammar படிச்சவாளுக்கெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கோ தெரியல. gerund எல்லாம் ஞாபகம் இருக்கா? Long back sir, மறந்து போச்சு. Sir, so by studying Sanskrit we will remind ourselves of the English also. Maybe our English will improve after studying the gerund and all. Okay. So it is known as the absolute or gerund, indeclinable past participle. And it is always denotes a prior action. That is, an action completed before another. Example given is, he will go to school after eating the food. இதுதான் ரெண்டு சென்டென்ஸ். he will go to school after eating. But இத we can make it differently even with a gerund. How in English will be having eaten. Eaten is a gerund. Having eaten, he goes to school. Having eaten, he goes to school. That is how the form will be there in Sanskrit. Okay. Any doubt? Doubt irukka enavadhu? Illa. Okay. So now we will go to the formation. Now the indeclinable past participle is formed by addition iktva. Iktva will be added when there is no suffix, that is prefix. Lap will be added when there is a prefix. For example, ni is the dhatu to lead. So ni plus iktva, nitva, having led. Okay. Nitva meaning having led. Then pat to read, it will become patitva. That is, then one more e will come. Pat plus e plus iktva, patitva. That e is coming because of another rule. Okay. Then the suffix is called upasarga in Sanskrit. So the point number 2, if verbs are preceded by upasarga, the suffix lyap, lakara, yakara, akara, pakara is added. The content is only simple ya. Okay. So each is the dhatu to which the upasarga or prefix pari is added. So if each alone is there, then the iktva only will come. Ikshitva will only come. But since pari is there, pari plus iksh plus lyap. So pariksha will be the form. Having examined will be the meaning. Having examined, pariksha. Or kash is the dhatu to shine. Okay. Then if without the suffix prefix, it will be kashitva will be the problem. Will be the form itva. But pra, when it is added, it shines very brightly in artham. So pra plus kash, only lap will be there. So prakashya will be the form. Having shined, having shown. Then dha is to give. A plus da, the a is the prefix. Then only lap will come. Adaya. Then anu plus bu, anubhuya. Having experienced. Okay, after the line vitullam, then we'll go to the third point. If the root end with short vowel, the takara is to be added before yakara. Adi plus e, adila, the di irukke, adu short.
That is the suffix which is added is the adi plus e will become aditya. Then variation will come when we do more and more homework. We will get familiar. Then anu plus kru anukritya, v plus g vijitya, having one vijitya. Then the roots இதெல்லாம் நீங்க இன்னொரு தரம் லீஷர்ல ஹோம்ல படிங்க. The formation of the various words only because of various rules which are there inherent in the grammar. The roots ending in nakara or makara that and dropping of the final nasal have two forms. Anu plus gum plus anu vandadanaala only lep will be there. Anu plus gum plus lep anu gatya, and the makara will become takara. Anu it is not anugamya, it is anugatya. Or anugamya also could come. Either of the form it is okay. Similarly, anu plus man plus ya anumatya or anumanya. Then the roots y vad vas vakh will go samprasaranam. What is the samprasaranam is very difficult to explain. The form will edge plus ij will be edge will become ij and it will become ishtva. Ij plus iktva will become ishtva. Vach will become uch and uch plus mitva will be uktva. நீங்களே லீஷலா படிங்க. அடுத்த கிளாஸ்ல again I will explain, but this is how it is. There is no the rules தெரியணும்னா we have to read a Paninian sutras, which will not be the scope of our this thing. Okay, if we take that our example, at is to roam, so at plus iktva atitva, having roamed. Then if it is pari is added, it is repeatedly is roaming, pari plus at, and the pari vandanaala lep will come, then pari atya will be the form. Then iksh to see plus iktva ikshitva, but nir plus iksh plus lep will be niriksha. Then kri plus iktva kritva, having done, plus adi plus kri plus lep be adikritya. These are the forms as it is. We will do some sentences in the next class. Where that doubt irundha kelunga, because I don't want to add some more complication to the class. This itself is enough. Any doubt or anything you want additionally you want to know, please ask me. Sir, Radhika sir. சொல்லுங்க சார். எங்களுக்கு ஒரு டேபுலர் காலம் கொடுத்திருக்கேள், பார்ட்டிசிபல்ஸ்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்திருக்கேள். அது கீழே நீங்க பென்சில்ல எழுதியிருக்கேள். நீங்க அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ண முடியுமா சார்? நாங்க எல்லாரும் அதை எழுதிக்கிறோம். முடியுமா? நான் இப்ப சொன்னதுதான் சொல்லியிருக்கேன். ஓகே, அண்டர் தி பிரசன்ட் பார்ட்டிசிபிள் சத்ரு, ஓகே, பரஸ்மைபதி தாத்து சொல்லி இன்க்ல எழுதியிருக்கேன். அது கீழே பச் தாத்து, the form will be pachat. You already know. Pach plus satru pachat. Gam dhatu gachat. Tush dhatu tushyat. Tud dhatu tudat. Chur dhatu chorayat. Am I too fast? ஆமா குருஜி. இல்ல சார், அதுல நீங்க எக்ஸாம்பிள் இருக்கிறதால எக்ஸாம்பிள் நம்ம கவர் பண்ணிட்டோம் சார். சரியா தெரியல குருஜி. அதான் எக்ஸாம்பிள்ல கவர் பண்ணிருக்கோம். அது காம்ப்ரிஹென்சிவா ஒரே நோட்ல வரட்டும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பச்சத் புல்லிங்கத்துல பச்சத் சப்தவத் புரோட்டோடைப் கொடுத்திருக்கேன். ஸ்ரீலிங்கத்துல பச்சதி நதி சப்தவத். தென் பச்சத் நபுன்சலிங்கல அகைன் பச்சத்
பச்சத் சப்தவத் புரோட்டோடைப் கொடுத்திருக்கேன். So the எல்லாம் the notes 1 2 3 4 இருக்கிறதெல்லாம் ஒரே ஷீட்ல I try to bring it. குருஜி துத்துன்னா என்னது? ஹலோ, துத்துன்னு ஒண்ணு கொடுத்திருக்கேன் இல்லையா? வாய்ஸ் ரொம்ப 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 ஃபீபிளா இருக்கு உங்க வாய்ஸ். அப்படின்னு கொடுத்து நாலாவது கொடுத்திருக்கேன். Fourth, அதுக்கு என்ன குருஜி மீனிங்? துத்து மீன் to pierce. சார் துத்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் சார். துத்துக்கு என்ன சொன்னீங்க சார் நீங்க? துதத், துத்துக்கு வந்து to pierce. 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 P-I-E-R-C-E. Pierce. சார் நம்ம காது குத்துறதுன்னு சொல்லலாம். ஆமாமா அதேதான். Of course நான் காது குத்தல. ஓகேயா? ஓகே சார். இப்போ புரியுது. ஷானச்சு கீழே ஆத்மநேபதி தாத்து போட்டு தாத்து லப் ஃபார்ம் இஸ் லபமான. தாத்து ஈக்ஷ் ஈக்ஷமான. prototype is Rama Shabdavat Pullinga, Sita Shabdavat Strilinga, Vanam Shabdavat Napumsalinga. Then the Shanach passive for the time being விட்டுடுங்க, confusion வேண்டாம். Go to past participle kartari tavat pratyaya pach dhatu paktavat is a form. Gam dhatu gatavat. புல்லிங்கத்துக்கு the prototype is Dhimat Shabdam in Pullinga. Strilingala Dhimati prototype is Nadi Shabdam. Napumsalingatla Neetavat. Then past participle passive for the time being we can leave it. Then indeclinable past pach under iktva it will become paktva. Gam will become gatva. Then with lab sam plus plach sampachya, because the sam is a prefix, only lap will come sampachya. Then upa plus gam will become upagamya. Then with the tumun pratyaya pach will become paktum. Gam will become gantum. அது என்ன சொன்ன? அது என்ன கவர் பண்ணல. என்ன குருஜி சொன்னேல அது? யா only. யா. Lapya. Lapya. Lapla only ya will be there. Sampachya. Upagamya. இது பின்னாடி இருக்கிற நோட்ஸோடு சாரம் தான் இங்க போட்டிருக்கேன். அந்த எக்ஸாம்பிளா பார்க்க சமயத்துல it will be understood. வேற any other question? Thank you sir. No, அப்புறமா I'll try to give some homework. Let me I had to find out some time and then do.
I still don't know how comfortable all of you with the participle. Yeah? 20%? 25%? Sir, Chatru இப்போ practice ஆயிடுச்சு சார். Chatru இல்ல Shatru. It is a Shakara. It is the Shiva Sha Shatru. Yes, sir. So Sanach also will become familiar. We will do more exercise. Then other things next classல நீங்க கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா சரியாயிடும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. வேற யாருக்காவது எனி டவுட் இருக்கா? சரி, we will close it. Somebody can say the Swasti Prajapya. நான் சொல்றேன் சார் பசுமதி. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. Okay.